மத்திய தரைக்கடல் மத்திய கிழக்கு பகுதியில் என்ன நடக்கிறது? தீ பற்றி எரிகிறது. ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரேலுடைய காட்டுத்தீயின் மூலம் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அழிந்து போயிருக்கிறது. இயற்கையினுடைய பெரும் தாக்கமும் இதில் ஏற்பட்டதை மறைக்க முடியாத இஸ்ரேல் திணறுகிறது. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அந்த தீயினுடைய கொடூரமான நிலை, காட்டுத்தீ பரவி நாடு முழுவதும் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவசர நிலை பிரகடனத்திற்குள் வந்திருக்கிறது. இந்த மோசமான சூழல் ஒரு காலகட்டத்தில் அது ஜெருசலேம் நோக்கி முன்னேறி வருவதாகவும், ஜெருசலேம் நகரம் பாதுகாக்கப்படுவதற்கு இஸ்ரேல் அரசு அவசரமாக சர்வதேசத்தினுடைய உதவியை நாடியிருப்பதன் விளைவாக தற்போது மாசிடோனா மற்றும் இட்டலி, கிரீஸ் நாட்டிலிருந்து சாப்பர்களின் மூலமாக அவசர நிலையில் தீயணைப்பு படைகள் உதவுகிற காட்சியும் பார்க்க முடிகின்றது. முதலாக இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு சர்வதேசத்தினுடைய உதவியை நாடுகிறார். சர்வதேசம் எங்களுக்கு உடனடியாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உதவிட வேண்டும் என அவர் கெஞ்சுகிறார். மக்களே, இந்த நிலையில் ஜெருசலேத்திற்கும் டெல் அவீவுக்கும் இடையிலே வரக்கூடிய மிக முக்கியமான சாலைகளில் வாகனங்களை ஓட்டி வந்தவர்கள் இடைநிறுத்தம் செய்துவிட்டு அலறி அடித்து ஓடுகிற காட்சியும் கூட நேற்று வெளியாகியது. இராணுவம் அங்கே குவிக்கப்பட்டது. பலர் உயிர் தப்பினால் போதும் என நிலையில் 13 பேர் வரை தீ காயங்கள் பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என தகவல் நேற்று தெரிவித்தது இரவு செய்தி. இந்நிலையிலே ஜெருசலேத்திலே மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. தீயினுடைய அதிகபட்ச வேகம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அது அடித்து கொண்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 22 குழுக்களை அமைக்கப்பட்டு அவர்கள் அடுத்த வேலைகள், மக்கள் நலப்பணிகளில் அவர்களை காப்பாற்றுவதற்கான அதிதீவிர உச்சபட்ச நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுத்து வருகிறது. இந்த மிக முக்கியமான விவகாரத்தில் ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நெத்தானியாகு தன்னுடைய இராணுவம் எதையும் செய்ய முடியும் என்று அவர் கோலாச்சினார். அமெரிக்கா உலகத்தை அழித்து விடுவோம் என கோலாச்சினார்கள். 2023 அக்டோபர் 7 பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதை, அதில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டதை மனிதநேயம் பாவனை கொண்ட எவனும் எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. இராணுவ தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்பாவிகளை, குழந்தைகளை, பொதுமக்களை கடத்தி வந்ததும் கொலை செய்ததாக அறிவிப்பு வந்ததும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பின்பு நடந்த அந்த சம்பவத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டும், லட்சக்கணக்கானவர்கள் ஊனமுட்ட நிலையிலும், பலாயிரக்கணக்கானவர்கள் மருத்துவமனைகள் சிகிச்சை செய்யப்பட்டும், பசியால், பஞ்சத்தால், வறுமையால், நோய் நொம்பலத்தால் அவர்கள் இன்றும் பரிதவிக்கிற ஒரு மாபெரும் பாவச் செயலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில்தான் அமெரிக்கா ஜோ பைடனுடைய நிர்வாகம் முடிகின்ற கடைசி தருணத்தில் மிகப்பெரிய காட்டுத்தீயை சந்தித்தது. பல லட்சக்கணக்கான பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்தது. இயற்கை வளத்தையும் இழந்தது. அதே நேரம் இன்றைக்கு அது ஒரு முனையிலும் இது ஒரு முனையிலும் இருந்ததாக
இங்கு அதே காட்டுத்தீ பரவியது. அறிவுசார் தளத்திற்கும் சிந்திக்கும் மக்களுக்கும் இதில் ஒரு தெளிவான அத்தாட்சியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், பொதுவாக மக்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற ஒரு சக்திகள் ஒரு மாபெரும் சக்தியால் கண்டிப்பாக நிந்தனைக்கு உள்ளாகும் என்பதைத்தான் இச்சம்பவம் உறுதி செய்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுவதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கலாம். கொக்கரிப்பும் கோலாகலமும் மிதப்பும் அதிகாரமும் ஆதிக்க சக்தியும் கொண்டவர்கள் உலகத்திலே கையேந்துகின்ற காலம் இப்போது நெருங்கி வந்ததனால் பல நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலையும் கூட நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையில் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தான்யாஹூ அக்யூஸ்ட் பலஸ்டீனியன்ஸ் ஆஃப் இன்சிட்மெண்ட் ஆஸ் அ வைல்ட் ஃபயர், அதாவது பலஸ்தீனியர்கள் இதனை தூண்டியிருக்கலாம் என்று நெத்தன்யாஹூ இந்த காலகட்டத்திலும் அவர் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். இதனை சின்பெட் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும், மிக கடினமான தடுப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இண்டிபெண்டன்ஸ் டே செரிமனி கேன்சல் செய்யப்பட்ட சம்பவத்தையும் நாம் இப்போது பார்க்கிறோம். சரி, இதற்கான முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை யூகிப்பதற்கோ வரைமுறைப்படுத்துவதற்கோ தெளிவாக்குவதற்கோ நாம் சரியாக அல்ல. ஏனென்றால் எந்த பாவம் அறியாத இஸ்ரேல் மக்கள் இந்த அனர்த்தத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், தீ அணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது பார்வையாக இருக்கிறது. இரண்டாவதாக விவகாரம், அணு ஆயுத நிலைகளை மட்டுப்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் ஒரு சீரமைப்பில் நன்கு சென்று கொண்டிருந்தது. முதலாம் கட்டம் ஓமனில், இரண்டாவது கட்டம் இங்கே நடந்தது ரோமில், மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இணைந்து பேசினார்கள். முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்கள். இது இஸ்ரேலுக்கு பெரும் கவலை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது இன்று காலை வந்த செய்தி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாம் நேற்று பேசும்போது 15 நாட்கள் அமெரிக்காவுக்கு போதிய காலம் தேவை இருப்பதாலும் இந்த விவகாரங்களை குறித்து இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அவர்கள் எடுத்து கலாய்வு செய்து அதற்கு பின்பு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமையப்போகிறது என்ற தகவலை நாம் நேற்று சொன்னோம். இன்றைக்கு காலை கிடைத்த தகவல், அமெரிக்காவின் மீது ஈரான் கடும் அதிருப்தி கொண்டது மட்டுமல்ல, எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பீட் ஹெட்ஸ் அமெரிக்காவுடைய மிசைல் தாக்குதல் மூலமாக ஈரான் பெரும் ஒரு ஆதரவை ஹவுதிகளுக்கு கொடுக்கிறது. ஆகவே இதனுடைய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்ஸ் நேற்று தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் முகமாக ஈரான் இந்த எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறது. இங்கே பாருங்கள், பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ரொம்ப ஆர்வமாக என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறோம். நாங்கள் உறுதியாக ஸ்டெட்ஃபாஸ்ட், எங்களுடைய உறுதி நிலைப்பாட்டை நீங்கள் குலைக்க முடியாது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடந்து வருவதற்கு நீங்கள் தடைகளை ஏற்படுத்துகிறீர்கள். எங்கள் நாட்டிற்கு மேல் மீண்டும் நீங்கள் பொருளாதார தடைகளை ஏற்படுத்த முயன்றால் அதன் விளைவுகள் சரியாக இருக்காது, மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதையும் நாம் இன்று காலை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஈரானுடைய அஃபீஷியல் என்ன சொன்னாங்கன்னா, வில் டிபெண்ட் ஆன் யூஎஸ் அப்ரோச். ஈரான் அமெரிக்காவுடைய டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் நியூ சேங்ஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. என்ன நியூ சேங்ஷன்? புதிய பொருளாதார தடைகளை விதிக்க முயன்றால் நியூ சேங்ஷன் ஆன் இன்டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற பல விவகாரங்கள் வெளியாகிறதுக்கு காரணம் இந்த 4th ரவுண்டு
இன்பிட்வீன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெறுமா என்ற சந்தேகம் தற்போது உருவாயிருக்கிறது. ஏனென்றால் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புதிய டேட்டை எப்போது பேச போகிறோம் என்பதை உடனடியாக அறிவிங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா சற்று பின்வாங்கி வருவதால் இந்த விவகாரத்தில் நியூக்ளியர் டிஸ்பியூட் விவகாரமாக தீர்வு ஏற்படுமா என்ற சந்தேகத்தை ஈரான் கொண்டுள்ளதன் விளைவாக உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் மோசமான விளைவுகளை ஏற்படும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் ஓமன் என்ன சொல்கிறது? அவர்தானே மத்தியஸ்தர். இது ஒரு லாஜிஸ்டிக்கல் ரீசனாகத்தான் இந்த 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இதுவரை நாங்கள் அதாவது வெளிப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். ஹவவர் ரியூட்டர்ஸ் என்ன சொல்கிறது என்றால், US never confirmed the talking the part of the 4th round on talks in Rome. இதுவரை அவர்கள் ஒருபோதும் எப்பொழுது நடைபெறும் என்பதை உறுதி செய்யாத நிலையில் அவர்களுக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணுவதற்கு அதிகமாக ஏற்படுகிறது. ஒரு சாத்தியம் இருக்கிறது. நேற்று வியாழக்கிழமை யுஎஸ்னுடைய கான்ட்ராடக்டரி பிஹேவியர் அண்ட் ப்ரொவோகேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத ஈரான் மிக வலிமையாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வாஷிங்டன் ஈரானை ஏன் எச்சரித்தது என்று கேட்டால், யெமன் ஹவுதிகளுக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்களே, அந்த செய்தியில் வருகிறது. ஆஃப்டர் வாஷிங்டன் வார்ன் தெஹ்ரான் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஃபார் பேக்கிங் யேமன்ஸ் ஹவுதிஸ் அட்டாக். இப்போது யேமன் ஹவுதிகளுடைய அட்டாக் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு தங்கு தடையின்றி வரம்பெட்டு போகிறது. அவர்களுடைய மிக முக்கியமாக ஈரான் இந்த ஹவுதிகளுக்கு முழுமையாக ஆதரவளித்ததன் விளைவாகத்தான் பேச்சுவார்த்தையில் அவர்கள் தாக்குதலை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று அமெரிக்கா நம்புகிறது. யுஎஸ்னுடைய மிசைல் நேற்று ஹுதைதாவில் தாக்கியது. இது எப்படின்னா வித்தவுட் எக்ஸ்ப்ளோடிங் அப்படிங்கிறது எக்ஸ்தலத்தில் ஃபெல் இன் ஹுதைதா. பெட்ஹெட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லீத்தல் சப்போர்ட்ஸ் டு தி ஹவுதிஸ், ஈரான் தான் இந்த ஆதரவை கொடுத்து வருகிறார்கள் என்று பெட்ஹெட்ஸ் கடும் குற்றச்சாட்டை வைக்கிறார். ட்ரம்ப் எய்டட் லேஷஸ் ஆன் ஈரான், கடுமையாக சாடி இருக்கிறார். என்னன்னா, ஈரான் ஹவுதிக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பதால் தான் நாங்கள் எங்களுடைய கப்பல்களின் மீது வார்ஷிப் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். எங்களுக்கு ஈரான் ஹவுதிக்கு முழுமையான ஆதாரம் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியும். யார் சொல்கிறா? அமெரிக்காவுடைய ஃபீர்ஹெட்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு அப்படி தமிழில் தரேன். டாப் ட்ரம்ப் எய்டர் லேஷஸ் ஈரான் அவுட் ஈரான் அப்படிங்கிற செய்தியில் ஃபீர்ஹெட்ஸுடைய செய்தியை தமிழில் அப்படி தரேன். ஈரானுக்கு ஹவுதிக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறது. எங்களுக்கு நீங்கள் ஈரான் என்ன செய்கிறீர்கள் என்பது தெரியும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கா இராணுவ வலிமையை உங்களை நாங்கள் எச்சரிக்கின்றோம். மீண்டும் தெரிந்து கொள்வீர்கள் எங்களுடைய இராணுவ வலிமையை. நாங்கள் முடிவு செய்த நேரத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் கூட தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ இந்த பேச்சுவார்த்தை சாத்தியமாக இருக்கா? 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 4வது கட்டத்தில் ஒருபோதும் அவர்கள் 4வது கட்டம் அறிவிக்கப்படவில்லை என்றும் ஓமன் லாஜிஸ்டிக்கான் விவகாரத்தினால் இது தடை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு இடையில் ஹாரி ட்ரூமன் கப்பல் கடும் தாக்குதலுக்கு நாசப்படுத்தப்பட்டு, அதை தாண்டி கேரல் வின்சனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரும் கூட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. அமெரிக்கா ஹியூமிலியேட், ஒரு அவமானகரமான விஷயத்தை ஹவுதினால் அவங்க சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா ரொம்ப ஹியூமிலியேஷன். நாங்கள் ட்ரோன்களை அமெரிக்கா வார்ஷிப் தாக்குதலை நடத்தினோம் என்று எஹியாச்சாரியுடைய விவகாரம், யுஎஸ்எஸ் ட்ரூமன் கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டு அதில் இருந்த F-16 தடுக்க முடியாமல் கடலிலே விழுந்து விட்டதாகவும் செய்திகள் அது ஈஜிப்ட் பக்கம் பாதுகாப்பாக தள்ளிப்பட்டது. இப்பொழுது கேரல் வின்சன் கப்பலின் மீதும் எஹியாச்சாரியின் அறிவிப்பின் அடிப்படையில்
மறுபடி தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக அமெரிக்கா திக்குமுக்காடி கொண்டிருக்கும் நிலையில் 1000 இலக்குகளை நோக்கி அமெரிக்கா ஏமனை தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்பது படுபயங்கரமான ஒரு செய்தி. இதற்கிடையில எஃபா என்று அவர்கள் புதிதாக கண்டுபிடித்த அந்த ட்ரோன்கள் மூலமாக அஸ்கலான் பகுதி கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இராணுவ நிலைகளை குறித்து டிசைசிவாக அவங்க துல்லியமாக கணக்கிட்டு நாங்கள் மிசைல் தாக்குதலை ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக யாஃபா மூலம் நடத்தியதாக மீண்டும் ஹவுதிகள் சொல்லியிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில் இன்று வெள்ளிக்கிழமை கூடுதலாக இருந்தது. இன்றைக்கு காலையில் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த அணு ஆயுத தடைகள் சென்ட்ரிஃபிகேஷன் இதையெல்லாம் முறைமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா இந்த என்ரிச் செய்யப்படுகிற விவகாரங்களில் ஒரு சமாதான பேச்சை முன்னெடுத்து அது யூரோப்பிய யூனியனையும் அழைத்து பிரான்ஸு, ஜெர்மனி மற்றும் உண்டான நாடுகள் யூகே ஈரானோடு இன்று பேசுவதற்காக ஒரு கூடுதலை மத்திய கிழக்கில் வைத்திருந்தார்கள். அது திடீரென நோ லாங்கர், இனி எப்போதும் இல்லை, இனி இல்லை ரெலவெண்ட் தொடர்புடைய பேச்சுக்கள் என்று யூரோப்பிய யூனியன் ஸ்போக்ஸ் பர்சன் அறிவித்திருப்பது பல சந்தேகங்களை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவும் தர பேச்சை மௌனியாக்கியிருக்கிறது. அமெரிக்கா 4ஆம் தர கட்டத்தில் 15 நாட்களுக்கு பின்பு நடப்பது தற்போது எப்போது நடக்கும் என்ற கேள்விக்குறி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், எங்கள் விளைவுகள் தெரியும், நீ எப்படி ஹவுதிக்கு ஆதரவு கொடுப்பது, எங்களை அவர்கள் தாக்குகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி நாங்கள் எங்கள் வலிமையை தெரிந்து கொள்வேன் என எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்காவின் சார்பில் எடுக்கக்கூடிய யூரோப்பியனுடைய யூகேயும் பிரான்ஸும் ஜெர்மனியும் ஈரானோடு பேச்சுவார்த்தை இன்று நடத்த வேண்டியது இருந்தது. இனி எப்போதும் இல்லை என்பது போன்று அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தற்காலிகமாக தொடருமா என்பது எனக்கு தெரியாது. ஆக 3 கட்ட பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு சீர்குலைந்து போயிருப்பதை இந்த செய்தியின் மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏமன் தாக்குதல் ஈரானுடைய பின்னணியில் தான் நடக்கிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் அவமானத்தை சுங்கிற அமெரிக்கா சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தியிருக்கிறதாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவை வந்து பார் என்று ஒரு பிராக்சியாலே தாக்குதல் நடத்த முடியும் என்றால், எனது கையாள்களாலே உன்னை தாக்க முடியும் என்றால் நான் எந்த அளவிற்கு உன்னை எதிர்கொள்வேன் என ஒட்டுமொத்த இந்த பிராந்தியத்தின் அச்சுறுத்தலை ஈரான் விடுவிக்கிறது என்பதுதான் பீட் ஹெட்ஸினுடைய ஸ்பீச்சாக பார்க்க முடிகிறது. டொனால்ட் ட்ரம்ப் இஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை, இந்த டிப்ளமேசி ஒரு செட்டில்மெண்ட் வராவிட்டால் இஃப் நாங்கள் தொடர் தாக்குதலை நடத்தப் போகிறோம். ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை மௌனித்து நிறுத்தப்பட்டால் அது பெஞ்சமின் நேதன்யாஹுவுக்கு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது நடக்கப் போகிறதா, எப்போது நடக்கப் போகிறது தெரியாது. ஆனாலும் இது பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச அளவில். மனிதநேய பாவனையாளர்கள் இதோடு அமைதி ஏற்படும் என எண்ணிய பத்திரிகையாளர்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. போரை வெறுப்பவர்களுக்கு மன பதபதைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை மீண்டும் நாளை உங்களுக்கு புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன்.